Hello viewers, welcome back to Mars Time Review. Aliensனா நம்ம ஸ்பேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம்ல. ஆனா உண்மை தெரியுமா, ரியலா ஏலியன் மாதிரி இருக்கிற கிரியேச்சர்ஸ் நம்ம எர்த்ல கூட இருக்கு. நான் இன்னைக்கு பேசுறது எதுனா டீப் ஓஷன் கிரியேச்சர்ஸை பத்தி. நார்மலா நம்ம மனிதர்களோட கண்ணுக்கு பார்க்கவே பயமா இருக்கும், ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் மூவில வர சி மோன்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லை, ரியலா சயின்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆன அண்டர் வாட்டர்ல சர்வை பண்ண லிவிங் பீயிங்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஜேர்னி ஓஷனோட மோஸ்ட் ஸ்கேரியான டேஞ்சரஸான ஷாக்கிங்கான கிரியேச்சர்ஸை பற்றி. ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம பீச் எடுத்துக்கணும்னா சுற்றி வர மணல் இருக்கும், வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்கும், சன்லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் கடலோட டீப்பில் போனால் என்ன நடக்குன்னு தெரியுமா? அது ஒரு வேறு லெவலான உலகம். 200 மீட்டர்ஸ் டெப்த் வர காட்டியும் தான் சன்லைட் அடிக்கும். அதுக்கப்புறமா ரொம்பவே டார்க்னஸாக தான் இருக்கும். 1000 மீட்டர்ஸுக்கு மேலே போனோம்னா அது மிட் நைட் ஜோன் இல்லைனா அஃபோட்டிக் ஜோன்னு சொல்லப்படுது. சன்லைட் அங்கே இருக்கவே இருக்காது, பியூர் பிளாக் ஹோல் தான் அது. அதுக்கும் கீழே நாம டீப்பாக போனோம்னா 6000 மீட்டர்ஸ் டெப்த்தில் இருக்கிற பிளேஸுக்கு பேர் ஹடல் ஜோன். அதாவது இந்த ஏரியாவில் தான் மரியானா ட்ரென்ச் இருக்கு, இந்த உலகத்தோட மோஸ்ட் டீப்பஸ்ட் பார்ட்னு சொல்லப்படுது. ஸோ இமேஜின் பண்ணுங்க, அங்கே டெம்பரேச்சர் -1 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ரொம்ப கோல்டான நார்மலான ஏர் ப்ரெஷரை விட 1000 மடங்கு ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடம் தான் அது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் பாடி க்ரஷ் ஆகிடும், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அங்கே இருக்கு. ஆனால் இந்த டார்க்ல டேஞ்சரஸான ஜோன்ல கூட லைஃப் இருக்கு, ரியலா சர்வை பண்ற கிரியேச்சர்ஸ் இருக்கு. சயின்ஸ் எக்ஸ்பர்ட் கூட இதை பார்த்து ஷாக் ஆகுற அளவுக்கு வேற லெவல் மிஸ்ட்ரியான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட டீப் சீல வாழக்கூடிய ரியல் லைஃப் மான்ஸ்டர்ஸை பார்க்கலாம். முதலாவது எங்லர் ஃபிஷ். இதோட ஹெட்ல ஒரு லாங் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கோட டிப்ல ஒரு பல்ப் மாதிரி க்ளோவிங் லைட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் டார்க் ஓஷன்ல சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. இதோட வாய் ஃபுல்லாவே ஷார்ப்பான டீத்ஸும் இருக்கும். ஃபீமேல் எங்லர் ஃபிஷ் ரொம்ப பெருசா இருக்கும், மேல் எங்லர் ஃபிஷ் சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும். மேல் ஜஸ்ட் ஃபீமேலோட பாடிக்கு அட்டாச் ஆகி லைஃப் லாங் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெம்பயர் ஸ்கிட். இது ஸ்கிட்னு சொல்லப்படுது, ஆனால் இது ஸ்கிட்டும் ஆக்டோபஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதோட டென்டிகல்ஸ்ல க்ளோவிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் எல்லாம் நெட் மாதிரி வெப் பண்ணி இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீப்பியா ஸ்விம் பண்ணும். இந்த வெம்பயர் ஸ்கிட் பயப்படுற டைம்ல நார்மலான ஸ்கிட் மாதிரி இங்க விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு க்ளோவிங்கான ஸ்லைம் இல்லைனா க்ளோவிங்கான லிக்விடை தான் விடுவாங்க வெளியே. இது கடல்ல ஒரு ரியல் ட்ரெக்யூலா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கில்பர் ஈல். இது ஒரு ஈல், பார்க்கறதுக்கு ஸ்னேக் மாதிரியும் இருக்கும். ஆனா இதோட ட்விஸ்டான பார்ட் என்னன்னா, இதோட வாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். இதோட பாடி பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும், ஸ்லிம்மா லாங்கா இருக்கும். ஆனா அதோட தலை ரொம்பவே பெருசா இருக்கும், ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அவங்களோட வாயை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வைடா ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களோட வாயில இல்லைன்னா வாயோட சைட்ல ஒரு லைட் இருக்கும். அது டார்க் ஓஷன்ல அந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்றதா சொல்லப்படுது. இப்போ டீப் சீல இருக்கிற ரேரான அண்ட் வியர்டான கிரியேச்சர்ஸை பத்தி பார்க்கலாம். முதலாவது டம்போ ஆக்டோபஸ். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிக்கான ஃப்ளஃபியான இயர்ஸ் கொண்டு இருக்கிற ஒரு ஆக்டோபஸா இருக்கு. இது ரொம்ப ரேரான கிரியேச்சரா இருக்கு. கடல்ல ரொம்ப ரொம்ப டீப்ல தான் இது வாழுது. ஆல்மோஸ்ட் 13000 ஃபீட் டெப்ல தான் இது இருக்கும். இது எர்த்ல இருக்கிற டீப்பஸ்ட் லிவிங் ஆக்டோபஸ்னு சொல்லப்படுது. பார்க்க ரொம்ப கியூட்டா சாஃப்டா இருக்கும், ஆனா கோஸ்ட் மாதிரி ஸ்லோவா ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கும். விங்ஸ் மாதிரி இருக்கிற இயர்ஸை யூஸ் பண்ணி தான் கடல்ல ஸ்விம் பண்ணும். அதுக்கப்புறமா பெரலைஃப் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷோட ஹெட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதாவது ஒரு கிளாஸ் பொட்டில் மாதிரி. அதோட பிரெயின்ஸ், ஐஸ் இதெல்லாம் நமக்கு விசிபிளா தெரியும். இதோட கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இதோட கண்கள் அப்வர்ட்ஸா ஃபேஸ் ஆகும், ஏன்னா ஓஷன்ல டீப் டார்க்னஸ் இருக்கும். ஸோ லைட் டாப்ல தான் இருக்கும். அதோட கண்கள் அப்வர்ட்ஸா தான் வச்சிருக்கும். அதுக்கப்புறமா ஃபேஸ்லெஸ் கஸ்க் ஈல். இதை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, ஏன்னா இதுக்கு ஃபேஸே இருக்காது, ப்ராப்பரான கண்கள் இருக்காது, மூக்குகள் இருக்காது, வாய் இது மாதிரி எதுவுமே இல்லை. இதோட தலையில ஜஸ்ட் ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 1950 தான் இதை டிஸ்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மீன் காணாம போகுது. அதுக்கப்புறமா 2017 ஆஸ்திரேலியால டீப் ட்ரென்ச்ல எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப இதை எகெயின் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா கிளாஸ் ஆக்டோபஸ். இதுவும் சூப்பர் சீக்ரெட்டான ஒரு கிரியேச்சரா இருக்கு. இதோட ஃபுல் பாடியுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஹார்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் நமக்கு விசிபிளா பார்க்க முடியுமா இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டிங்கன்னா பிக் நோ தான் சொல்லலாம். ஏன்னா சயின்டிஸ்ட் சொல்றாங்க கடலுக்குள்ள 3 to 10 மில்லியனுக்கு மேற்பட்ட உயிரினங்கள் இருக்கலாம்னு சொல்லி. அண்ட் கெஸ் வாட், இப்போ வர காட்டியுமே நாம
2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிரினங்களை தான் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னும் 90 விதமான கடல் உயிரினங்களை நமக்கு தெரியவே இல்லை. இது ஒரு ஃபுல்லான மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமே 200க்கும் மேற்பட்ட புதிய கடல் உயிரினங்களை கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹூ நோஸ், ரியல் ஏலியன் எர்த்ல இல்லைனாலும் கடலுக்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏலியன் பத்தி யோசிக்க போறீங்கன்னா ஸ்பேஸ்ல, மூன்ல, மார்ஸ்ல யோசிக்காதுங்க. அதுக்கு பதிலாக கடலை பத்தி யோசிங்க. ஏன்னா கடலோட ஆள் பகுதியில் தான் இந்த உலகத்துல ரியலான ஏலியன் ஜோனே இருக்கு. மிஸ்டீரியஸாக இருக்கும், க்ரீப்பியாக இருக்கும், ஆனால் அட் த சேம் டைம் சூப்பர் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரேரான ஏலியன் கிரியேச்சர்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தெரிஞ்சேன். ஸ்டே கியூரியஸ், ஸ்டே சேஃப்.